Hello everyone, welcome to Free Binary Signal channel. இந்த சேனல்ல டெக்னிக்கல் அனலைசிஸ் நாங்க முழுமையா சொல்லி தரோம். அண்ட் அதுக்கப்புறமா ஐக்யூ ஆப்ஷன்ல எப்படி எல்லாம் ஏர்ன் பண்றது அப்படின்ற விஷயங்களையும் நாங்க மேலதிகமா சொல்லிட்டே வரோம். ஸோ இன்னைக்கு நாம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால எங்களுடைய ஃப்ரீ பைனரி சிக்னல் சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி நாங்கள் ஃப்ரீ ஐடிஎம் சிக்னல்ஸ் கொடுக்குறோம், 100% ஐடிஎம் சிக்னல்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதோட எங்களுடைய அஃபிஷியல் கோர்ஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ் கோர்ஸ் ஐக்யூ ஆப்ஷன்ல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றது மாதிரி ஒரு கோர்சஸ் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அந்த கோர்ஸ்லயும் விருப்பம்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அந்த டாபிக் என்னன்னு சொன்னா, இங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க ஐக்யூ ஆப்ஷன்ல வந்து நீங்க ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க. உங்களுடைய எமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நீங்க நிறைய ட்ரேட் வந்து லாஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி லாஸ் பண்ணிருக்கவங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நாங்க என்னன்னு பாக்குறோம். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எப்படி எல்லாம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்றவங்க எப்பயுமே ஒரு எமோஷனல கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா இருக்கணும். அண்ட் அதோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நல்ல பொறுமையா மேனேஜ் பண்ணக்கூடியவரா இருக்கிறவர் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுடைய எமோஷன்ஸை உங்களால எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், இப்போ நீங்க ஐக்யூ ஆப்ஷன்ல நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க, ஐக்யூ ஆப்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் உங்களுடைய எமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான வழிகள் என்ன அப்படின்றது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய எமோஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு, நீங்க ரொம்ப கோபமா இருக்கிறப்பவும் சரி, ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கப்பவும் சரி, ரொம்ப கவலையா இருக்கப்பவும் சரி, நீங்க எப்பயுமே ஐக்யூ ஆப்ஷனை வந்து ட்ரேட் பண்ணாது, ஐக்யூ ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண போகாதீங்க. அண்ட் உங்களுடைய டெஸ்க்டாப்ல, அதாவது உங்களுடைய டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல உங்களுடைய ஐக்யூ ஆப்ஷன் ஐக்கான நீங்க வச்சிருக்காங்க. எப்பயுமே சர்ச் பண்ணி எடுக்கக்கூடியது மாதிரி உங்களுடைய ஐக்யூ ஆப்ஷனை நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப நல்லா. ஏன்னு சொன்னா, சில பேர் வந்து தன்னை அறியாமலே என்னோட டெஸ்க்டாப்ல அவங்களுடைய டெஸ்க்டாப்ல அந்த ஐக்யூ ஆப்ஷன் இருக்கிறப்போ அதை எடுத்து அவங்க ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால லாஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எந்த நேரமும் சில பேர் ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரேட், அதாவது 5 to 10 அவ்வளவுக்குள்ள உங்களுடைய ட்ரேட் லிமிட்டை எவ்வளவு தூரம் நீங்க குறைச்சிட்டு வரீங்களோ அவ்வளவு தூரம் உங்களால சக்சஸ் ட்ரேட்டை நீங்க கொண்டு வர முடியும். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எப்படி எல்லாம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு 5 ட்ரேட் பண்ண போறீங்க, ஒரு 5 ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ 5 ட்ரேட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு ட்ரேடையும் உங்களுடைய நோட் புக்ல நோட் பண்ணி வைங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் NZD USD இதுல வந்து அசெட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இந்த ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த அசெட் எழுதிக்கோங்க. எவ்வளவு ட்ரேட் பண்ண போறேன், ஓகே நான் $10 நான் இன்புட் பண்ண போறேன், அவ்வளவுன்றதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பொறுமையா சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க 5 ட்ரேட் பண்ண போறீங்கன்னா 5 ட்ரேடு ஒவ்வொரு ட்ரேட் முடிய அழகா பொறுமையா நீங்க இப்படி எழுதி செய்யறப்போ, வின் ட்ரேடா லொஸ் ட்ரேடான்னு எழுதுறப்போ உங்களுடைய எமோஷன்ஸ் நீங்க பாதிக்கு பாதி அது குறைஞ்சிரும். சரிங்களா? நீங்க எந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்தா கூட உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல் இந்த இப்படி எழுதி நீங்க கைப்பட நீங்க எழுதி உங்கள்ட்ட ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ அது 100% உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்பயுமே நம்மளுடைய கரன்சி, ஓகேங்களா, நம்மளுடைய கரன்சி நியூஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சூஸ் பண்ணிருக்க இந்த கரன்சி நியூஸோட சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த நியூஸை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் அனலைசிஸ். ஓகேங்களா? மார்க்கெட் அனலைசிஸ்ல இந்த டாலர் சிம்பல், ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஏதாச்சும் நியூஸ் இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கா. ஓகே, அந்த ஈவெண்ட்ஸ் நம்மளுடைய கரன்சியை ரொம்ப பாதிக்கும், ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காக நாம ஃபர்ஸ்ட் நியூஸ் டைமாக செக் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நாம ட்ரேட் பண்ண போற கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த சார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுல இருக்க கேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நான் சூஸ் பண்ணியிருக்க இந்த அசெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, பிகாஸ் இந்த டைம் வந்து அன்டைம். ஸோ இந்த டைமில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம், அதனால இந்த விக்ஸ் எல்லாம், அதாவது இங்கே இருக்க கேண்டில் இருக்க விக்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம், அதை விக்ஸை விட கேண்டில்ஸ் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்குது. ஸோ அதை தான் நான் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த சார்ட்டை பார்க்குறப்போ சில பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரெட் கலர் இருக்குது, ரெட் கலர்ன்றது டேஞ்சரஸ். நம்மளை ஐக்யூ ஆப்ஷன் ரெட் கலர் கொடுத்துருக்க ரீசனே வந்து ரொம்ப நேரம் அதில் இருந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய அந்த பவரை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெட் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் வந்து நம்ம ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னால் அந்த கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேற ஏதாவது கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த சார்ட்டை பார்க்குறப்போ ஃபீல் பெட்டராக இருக்கும். இந்த பியரிஷ் கேண்டில் ப்ளூ கலர் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் வரும். ஏன்னா கண்டினியூஸாக நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, இப்போது இந்த டைமில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது,
என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மார்க்கெட் அந்த சார்ட் எந்த ட்ரெண்டில் போகுது, மேஜர் ட்ரெண்டா மைனர் ட்ரெண்டா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து மேஜர் டவுன் ட்ரெண்டில் போகுது அண்ட் மைனர் அப் ட்ரெண்டில் போகுது. ஓகேங்களா? இப்போ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டோம். அண்ட் எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நாம் எப்பயுமே நம்மளுடைய அமௌண்ட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னு நாம் எப்பயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம பண்ற ட்ரேட் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். நம்மளுடைய அதாவது சில பேர் ஒரு கொஞ்சமா அதாவது $20 எடுத்திருப்பாங்க. $20 அவங்க ப்ராஃபிட் இருக்கும். ஸோ 27 வரைக்கும் அவங்க ட்ரேட் பண்ணி போயிருப்பாங்க. அந்த 30 அவங்க ரீச் பண்ணணும்னு நினைப்பாங்க. 27 போயிட்டோம் 30 ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த 30 ரீச் பண்ண போயிட்டு மிச்சம் இருக்க 27 அவங்க லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து அதாவது 30 டார்கெட் அப்படி $30 நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா $27 நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது $17 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. நான் சாதாரணமா ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய தடவை பிழை விடுறதுக்கான சான்சஸ் நிறைய தடவை இருக்கு. இதை நீங்க தவிர்த்துக்கிட்டாலே ஒரு அழகான ட்ரேடா அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடை நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஓகே நம்ம ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே EURGBP எடுத்திருக்கேன். ஓகே வேற அசெட்ஸையும் பார்க்கலாம். ஸோ இது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே அண்ட் மார்க்கெட் மொமெண்டம் கொஞ்சம் ஐயா இருக்கு. ஸோ நான் வந்து கேண்டில் கலரை மாத்திக்கிறேன். ஓகே ஓகே நான் புட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே ஏன் இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பையர்ஸ் என்ட்ரி இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரி இருக்கு. ஸோ பாருங்க நிறைய பையர்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு அசெட் நியூசிலாந்து USD. ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூமெண்டம். ஓகே ஸோ ஆல்ரெடி போட்ட ட்ரேட் வின் ஆயிடுச்சு. ஐ திங்க் அடுத்ததாக நான் ஒரு பியரிஷ் கேண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே இது உங்களுக்கு வந்து இப்போ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ரெட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து அதை நீங்கள் போக போக நீங்கள் வந்து அந்த உங்களுடைய எசட்டில் அந்த கலர் சேஞ்சை நீங்கள் மாற்றுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு கூலான ஃபீல், அதாவது டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அது ஒரு எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே 18 செகண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம்.
இந்த இடத்துல ஏன் புட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் பையர்ஸ் என்ட்ரி இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரி இருக்காங்க. நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ இது ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூமெண்டம் இருக்குது. அண்ட் வந்து அடுத்த கேண்டில் எங்கே ரிவர்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஏரியாவில் இந்த இடத்துல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதாகும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ செல்லர்ஸ் என்ட்ரி. ஸோ அதனால நான் புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல இது பையர்ஸ் என்ட்ரி. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரி. ஸோ ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான ஒரு பையர்ஸ் என்ட்ரி. ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் கால் ஆப்ஷன் ஹையர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஏன் ட்ரேடர் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பையர்ஸ் என்ட்ரி அப்படின்றனால. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஐ திங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கலர் சேஞ்ச் பண்ணி இதாக்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால போக போக பழகிறோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனலில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான் கலர் சேஞ்ச் பண்ணுறது. பட் அது பெரிய லெவலில் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ. ஸோ அந்த ரீசனுக்காக நான் அதை சூஸ் பண்ணேன். ஓகே, another winning trade. ஓகே, ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கு. அண்ட் பையர்ஸ் என்ட்ரி இங்கே இருக்காங்க. ஸோ நான் அதனால புட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரி இங்கே இருக்கு. ஸோ செல்லர்ஸ் என்ட்ரியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து தான் பையர்ஸ் என்ட்ரி இருக்குது. ஸோ எப்பயுமே செல்லர்ஸ் இந்த இடத்த ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பையர்ஸ் என்ட்ரியை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் புட் ஆப்ஷன் கொடுத்தேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. அதுக்கடையில் வேற ஒரு செட் செக் பண்ணி. So winning trade. Okay. higher option choose பண்றேன். So support line. ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில், அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கிறதுக்கு முன்னால். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஹையர் ஆப்ஷன் கிரியேட் பண்ணேன். அதோட இது ஒரு அப் ட்ரெண்டில் போக பார்க்குது. ஸோ அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காகவும் நான் ஹையர் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். ஒரு சார்ட்டை பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பையர்ஸ் என்ட்ரி எங்கே இருக்காங்க, செல்லர்ஸ் என்ட்ரி எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். லேட் என்ட்ரி, லிட்டில் பிட் லேட் என்ட்ரி, மேபி இது வந்து லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் பார்க்கலாம். ஏன் இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து பட்டிருக்கு. ஸோ ஓகே, நான் மறுபடியும் வரைஞ்சி காட்டுறேன். ட்ரெண்ட் லைன். ஸோ செல்லர்ஸ் என்ட்ரி இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெசிஸ்டன்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ ரெசிஸ்டன்ட் லைனை கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேட் வந்து நான் புட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து வந்திருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா வர்றதுக்கு அதுக்கு முன்னால் ஒரு கண்டினியூஷன் சைன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டினியூஷன் சைன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் புட் ஆப்ஷன் கொடுத்தேன். இன்னும் 12 செகண்ட்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
லேட் என்ட்ரி. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த ட்ரேட் லொஸ்ட் ஆயிருக்கோம். அண்ட் எப்படி பார்த்தாலும் அடுத்து அந்த புலிஷ் கேனல் பியரிஷ் கேனல் ஸோ டவுன் ட்ரெண்டில் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய ஃப்ரீ பைனரி சிக்னல்ஸில் நாங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் அதோட எங்களுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டே டு டே டெய்லி நாங்கள் 5 to 10 ஐடிஎம் சிக்னல்ஸ் 100% ஐடிஎம் சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது எந்த ஒரு அஃபிலியேட் லிங்க்குமோ இல்லாட்டி எந்த ஒரு பெய்ட் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃப்ரீ பைனரி சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.